வெல்கம் டு A to G டிஃபென்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரமோஸ் ஏ மிசைலை வந்து Su-30 விமானங்களில் பொறுத்துறதுனால நம்ம இராணுவத்துக்கு வந்து என்ன பெனிஃபிட்னு பார்க்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய விமானப்படை IAF வந்து Su-30 Mk1 கடற்படை விமானங்களில் வந்து கணிசமான அளவில் வந்து நீண்ட தூர தாக்குதல் அலங்களாக வந்து மாற்ற இருக்காங்க. பிரமோஸ் 2 வந்து 2.5 டன் இருக்கிற ஒரு க்ரூஸ் மிசைல். இந்த எடை இருக்கிற மிசைல்ஸை வந்து இந்தியாவில் இருக்கிற சில விமானங்களில் மட்டும்தான் பொருத்த முடியும். அந்த விமானம் தான் வந்து Su-30 Mk1A. இது வந்து இப்போ 21 விமானங்கள் வந்து பயன்பாட்டில் இருக்குது. இந்த பிரமோஸ் ஏ மிசைலை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த மிசைலையும் வந்து Su-30ல வந்து சென்டரில் தான் மோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா சைடில் எங்கேயும் மோல்ட் பண்ணி வைக்க மாட்டாங்க. அந்த இடையில இருக்கிறத சென்டரில் தான் ஒரு மிசைலில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதுவும் சென்டரில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ தான் வந்து அதோட வெயிட்டை வந்து இந்த விமானம் வந்து எடுத்துகிட்டு அது போக முடியும். இன்னும் வந்து பல விமானங்களில் வந்து பிரமோஸ் ஏ ஏவுகணையை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்துருக்காங்க. இது வந்து IAF-ஓட தாக்குதல் திறனை வந்து வலுப்படுத்தும். இன்னும் வந்து 19 Su-30 விமானங்களில் வந்து பிரமோஸ் ஏ ஏவுகணையை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி வடிவமைக்க இருக்காங்க. இது வந்து IAF-க்கு வந்து லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் அட்டாக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த மாற்றம் வந்து இந்திய கடற்படையில் இருக்கிற விமானங்களில் வந்து துல்லியமாக தாக்குற திறனை வந்து அதிகப்படுத்துது. பிரமோஸ் மிசைலை உருவாக்கின பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் வந்து பிரமோஸ் NGன்னு ஒரு புது வேரியண்ட்டை வந்து உருவாக்க போகிறாங்க. இப்போ வந்து பிரமோஸ் NG வந்து பிரமோஸ் ஏவை விட எடை கம்மியாக இருக்கும். இதோட எடை கம்மியாக இருக்கிறதுனால வந்து நம்ம IAF-ல இருக்கிற எல்லா விமானங்கள்லையும் வந்து இந்த மிசைலை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். இந்த பிரமோஸ் NG மிசைல் வந்து IAF-ல இருக்கிற போர் விமானங்களில் வந்து ஈஸியாக இணைக்கவும் முடியும். அந்த மாதிரி தான் இதை டிசைனும் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து நம்மளோட மிசைலோட செலவையும் வந்து இது குறைக்கும். இப்போ வந்து இந்த மாற்றத்தை பண்ணுற Su-30 Mk1 விமானங்களில் வந்து பாலிஸ்டிக் ஏவுகணை, அதுவும் இல்லாமல் பிரமோஸ் 2 ஹைப்பர்சோனிக் ஏவுகணை, இந்த மாதிரி வந்து அதிக எடை இருக்கிற ஏவுகணைகளையும் இதனால் எடுத்துகிட்டு போய் தாக்க முடியும். இப்போ வந்து ஒரு 2.5 எடை இருக்கிற பிரமோஸ் ஏவுகணையவே வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியும்னா இதால் வந்து நம்ம எதிர்காலத்தில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி இது ஒரு சின்ன பாம்பர் விமானமாகவும் நம்ம மாற்ற முடியும். இப்போ கரண்ட்டில் வந்து நம்மக்கிட்ட பாம்பர் விமானம் இல்லை. இதை வந்து பாம்பர் விமானமாக நம்மளால் மாற்ற முடியும். இப்போ வந்து மாற்றி சேஞ்சஸ் பண்ண Su-30 Mk1 விமானங்களில் வந்து மையத்தில் தான் வந்து இந்த சென்டரில் தான் இந்த 2.5 டன் இருக்கிற இந்த மிசைல் எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் வந்து வேறு மிசைல்ஸ் இன்னும் நிறைய மிசைல்ஸையும் வந்து இதோட மையப்பகுதியில் வச்சு ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். வேறு நம்ம இதோடையும் சின்ன சின்ன பாம்ஸையும் வந்து இதோட மையப்பகுதியில் வச்சு நம்மளால் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ வந்து இருக்க Su-30 கடற்படை விமானங்கள் வந்து IAF-க்கு வந்து இது முக்கியமான ஒரு ரோலை வந்து பண்ணும். தாக்குதல் திறனை வந்து வலுப்படுத்துது. எதிர்காலத்தில் நம்ம தயாரிக்கிற 2.5 எடை இருக்கிற ஆயுதங்களையும் வந்து இதால் எடுத்துகிட்டு போக முடியும். இதில் சேஞ்சஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு 500 கிலோ 600 கிலோ இருக்கிற மிசைல்ஸையும் வந்து சின்ன சேஞ்சஸ் பண்ணி இந்த பிரமோஸ் எடுத்துகிட்டு போகிற ஒரே இடத்துலையே வந்து 4 மிசைல்ஸ் 5 மிசைல்ஸ் அந்த மாதிரி வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து பிரமோஸ் NGயும் வந்து வந்துருச்சுன்னா இது இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் வெளியே வரல. இந்த பிரமோஸ் NGயும் வந்துருச்சுன்னா வந்து IAF விமானங்களுக்கு வந்து அதிக வந்து இது குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம வந்து பிரமோஸ் மிசைலில் நியூக்ளியர் வெப்பனையும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். நியூக்ளியர் வார்ஹெட்டையும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். இது வந்து பிரமோஸ் மிசைலுக்கு வந்து இன்னும் கூடுதல் பலத்தை வந்து கொடுக்குது. வந்து முக்கியமாக அமெரிக்கா ரஷ்யாவில் இருக்க அணு ஆயுதங்களை வந்து நிறைய பாம்பர்ஸ் விமானத்தில் வந்து எடுத்துகிட்டு போய் அவங்களால லான்ச் பண்ண முடியும் ஈஸியாக. அதே மாதிரி பாம்பர்ஸ் விமானத்தினால வந்து ரொம்ப தூரத்துலேயும் போக முடியும். இது வந்து எந்த ரேடார்லேயும் சிக்காது. இந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நம்ம பிரமோஸ் எடுத்துகிட்டு போகிற மிசைல்ஸில் வந்து நம்மளும் வந்து நியூக்ளியர் வார்ஹெட்டையும் கொடுக்கலாம். நம்ம விமானங்களையும் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி சின்ன பாம்பர்ஸ் விமானங்களாகவும் மாற்றலாம். அவங்க லெவலுக்கு வந்து நம்மக்கிட்ட பெரிய பாம்பர்ஸ் விமானங்கள் இல்லைனாலும் நம்ம வந்து சின்ன சின்ன பாம்பர்ஸ் விமானங்களை வந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறதுனால வந்து நம்மளும் அதை மாற்ற முடியும் கைஸ். ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பிரமோஸ் NG வந்து நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா போர் விமானங்கள்லையும் சேர்க்க முடியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுனாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.